திருவண்ணாமலை மாவட்டம் கழனிப்பாக்கம் கிராமத்தில் ஆலமரத்தின் ஒரு பகுதி பெயர்ந்து விழுந்ததில் அங்கு நிழலுக்காக அமர்ந்திருந்த இரு பெண்கள் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வேணு வெங்கடேசன். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம். செய்யார் அடுத்த கழனிப்பாக்கம் கிராமத்தில் 100 நாள் வேலை பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அக்கிராமத்தில் உள்ள தெப்பக்குளம் அருகில் 100 நாள் வேலை பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்பொழுது வெயிலின் தாக்கத்தால் குளத்தருகே உள்ள ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்துள்ளனர். அப்பொழுது திடீரென ஆலமரத்தின் பெரிய கிளை ஒன்று அடியோடு சாய்ந்து மரத்தடியில் அமர்ந்திருந்தவர்கள் மீது விழுந்ததில் கிளைகளின் கீழ் சிக்கி அதே கிராமத்தைச் சேர்ந்த 75 வயதுடைய அன்னபூரணி மற்றும் 65 வயதுடைய வேண்டா ஆகிய இருவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் இதில் 5 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செய்யாறு மற்றும் தீயணைப்பு துறையினர், போலீசார் ஆகியோர் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மரக்கிளைகளில் சிக்கி பலியானவர்களின் உடல்களை திறன் உதவியுடன் தூக்கி இறந்தவர்களின் உடல்களை மீட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்யாறு போலீசார் பலியானவர்களின் உடல்களை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் செய்யாறு சார் ஆட்சியர் பல்லவி வர்மா அவர்கள் நேரில் பார்வையிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வேணு வெங்கடேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.